இன்னும் காணோம். டேய் டவுசரே. ஹேய் வண்டியா? உன்னதான் காலையில இருந்து தேடிட்டு இருந்தேன். எங்க போன? என்னடா உன் மூஞ்சில ஒரு பிரகாசம் தெரியுது? என் மூஞ்சில பிரகாசம் இருக்கிறது இருக்கட்டும். இனிமே உன் மூஞ்சில பிரகாசமே இருக்காது. யாரு வரா தெரியுமா? கேட்டா ஷாக் ஆயிடுவ. யாரு வரா? டேய் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா உண்மையா வர வச்சிட்டியா? ஆமாடி, அவங்களே தான். மம்மி ரிட்டர்ன்ஸ். தேவா, ம் அம்மா, என்னம்மா இது? ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, உன் பொண்டாட்டி கண்ணு, எல்லா கண்ணும் இதோட போயிரணும்டா. துப்புடா. அம்மா, பேய் கண்ணை விட்டுட்ட? டேய், அதான் உன் பொண்டாட்டி கண்ணுன்னு சொல்லிட்டனே. இங்கதான் அவ எங்கேயாவது பேயா சுத்திக்கிட்டு இருப்பா. அவ புரிஞ்சுப்பாடா. டேய் துப்புடா. டேய் துப்புடா. அம்மா, கொஞ்சம் பார்த்து பேசுமா. பேயா உண்மையாவே எங்கேயாவது இருக்கலாம்ல? டேய், அவ இருக்கும் போதே நான் மதிக்க மாட்டேன். இப்ப செத்ததுக்கு அப்புறம் மதிப்பனாடா? எங்கடா நான் அவளை மதிக்க போறேன்? சரி சரி துப்பு. து, து, து. ஆத்தா, என் புள்ளைக்கு இருக்கிற எல்லா டிஸ்ட்ரியும் போயிடணும். அம்மா, என்னாச்சு? ஏன் அழுற? தேவா, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு சந்தோஷமா இருந்தடா. உனக்குன்னு ஒருத்தி பொண்டாட்டியா வந்தா, செத்தா. உன் சந்தோஷம் எல்லாம் போய் இப்படி தனியா நிக்கிறியேடா. இது எல்லாம் அவளால தான்டா. அம்மா, சரி விடுமா. அவளே செத்துட்டால. என் ஆதங்கத்தை நான் எப்படிடா கொட்டுறது? இதுக்கப்புறம் அவளை திட்டி என்னடா பிரயோஜனம்? சரி, அம்மா வீட்டுக்குள்ள போறேன். சில்லுன்னு ஒரு சூசு வாங்கிட்டு வந்துரு. சரியா? சரி தள்ளு, நான் போறேன். ஜூஸா? சரிம்மா. நிக்கிதா, நீ இருக்கின்னு சொல்லிலாம் அம்மா வர வைக்கல. சும்மா தான் வர வச்சேன். அதுவும் இல்லாம என் மேல இருக்க பாசத்துல தான் இப்பெல்லாம் உன்னை திட்டிட்டு போறாங்க. பெருசா எதுவும் பழி வாங்கிடாத, சரியா? கோவப்பட்டுறாத. அத்தைஜி, சி பழகு தோஷத்துல சொல்லிட்டேன். அத்தை, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். தேவா, அம்மா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? போட்டோக்கு பூ போட்டுட்டு இருக்கேம்மா. டேய், உனக்கு ஏதாவது அறிவு இருக்காடா? அவளுக்கு போய் பூ வச்சிட்டு இருக்க? அவ கல்யாணமான புதுசுல நீ ஆசையா பூ வாங்கிட்டு வரும்போது என்ன சொல்லுவா தெரியுமா? என்னம்மா சொன்னா? ஐயோ தேவா, நான் மாடர்ன் கேர்ள், எனக்கு எதுக்கு பூவு? இந்த பூவை கொண்டு போய் குப்பையில போடு அப்படின்னு தானே சொல்லுவா. அவளுக்கு போய் பூ வச்சு அழகு பாக்குற? இல்லம்மா, என்ன இருந்தாலும் செத்தவங்க போட்டோ வீட்ல இருந்தா பூ போடணும்ல, அதனாலதாம்மா போட்டேன். ஆமால்ல, செத்தவங்க போட்டோ வீட்ல இருந்தா பூ போடணும். ஆ, நீ என்ன பண்ற? முதல்ல அதை கழட்டி கூட. எதுக்குமா? நான் சொல்றேன்ல, கழட்டி கொடு. இந்தம்மா. இந்த போட்டோ இருக்க வேண்டிய இடம் இது இல்ல. நீ வந்துட்டியா? என்னடா, உங்க அம்மா என் போட்டோவை குப்பை தொட்டியில போட்டு வச்சிருக்காங்க, நீ பேசாம நிக்கிற? என்ன, என் மேல பயம் விட்டு போயிடுச்சா? ஏய், அப்பலாம் இல்லடி. என்னால எப்படி எங்க அம்மாட்ட எதிர்த்து பேச முடியும்? அப்போ சரி, நானே உங்க அம்மா கதைய முடிச்சிடுறேன். கதையை முடிச்சிருவியா? ஏய், என்ன இருந்தாலும் பெரியவங்கடி, கொஞ்சம் பார்த்து பண்ண. ஆனா உங்க அம்மா பண்ற வேலையெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையேடா ராசா. நீ என்னடானா என் Dress குப்பை லாரியில போடுற, உங்க அம்மா என்னடானா என்னோட போட்டோவை குப்பை தொட்டியில போடுறாங்க. என்ன குடும்பமா சேர்ந்து ஃபன் பண்றீங்களா? எனக்கு ஆத்திரமா வருதுடா. ஏய், நீதானடி நீ பார்த்து பயப்படுற மாதிரி ஒரு ஆளை வர வைக்க சொன்ன. அதனால தான் எங்க அம்மா வர வச்சேன். இப்போ என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்க? ஆமா, நான் தான் வர சொன்னேன். உங்க அம்மாவை, என் மாமியார என்ன பார்த்தா எப்படி பயப்படணும், எப்படி மரியாதை கொடுக்கணும்னு நானே கத்து கொடுத்துடுறேன். உயிரோட இருந்தாதான் 2 பேருக்கு செட் ஆகல, செத்தும் செட் ஆகலையே. சவா.
தேவா அஹ், தேவா என்னம்மா? நைட்டு சாப்பிட்டது ஏதோ செரிமானம் ஆவல போல இருக்கு. வயிறு ஒரு மாதிரி பண்ணுது. ஒரு சோடா வாங்கிட்டு வாடா. ஐயோ, இந்த வீட்ல வேற அவன் இருக்காளே. அம்மா இப்படி தனியா விட்டு போறது சமாளிப்போம். அம்மா, இந்த நேரத்துல சோடாலாம் கிடைக்காது. அதுவும் இல்லாம உன்னை எப்படிம்மா இந்த வீட்ல தனியா விட்டு போறது? டேய், நைட்டு கடை ஏதாவது திறந்திருக்கும்டா, போய் வாங்கிட்டு வாடா. ஆமா, இந்த வீட்ல என்ன பேயா இருக்கு? என்ன இப்படி தனியா விட்டுட்டு போறதுக்கு பயப்படுற? ஆ? அம்மா, உனக்கு ஏம்மா சொன்னா புரிய மாட்டுது? டேய், என்னடா இப்படி பேந்த பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்கிற? போய் வாங்கிட்டு வாடா. சரி, இப்ப நான் போறேன். நான் போன டயத்துல ஏதாவது பேய் உன் முன்னாடி வந்துட்டா என்ன பண்ணுவ? ஆ? பேய் வரட்டும், லெஃப்ட் ரைட்னு வாங்கி ஒரு கைய பாத்துறாதே. அதுக்கு இல்லம்மா, நான் சொல்றது. வாங்கிட்டு வாடா. என்னடா இப்படி பித்துக்குளி மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்க? போடா. சரிம்மா. இப்போ என்னடா? இல்லம்மா, கடைசி ஒரு தடவை பார்க்கணும்னு தோணுச்சு. பத்திரமா இரு. அப்படியே அவங்க அப்பா மாதிரி என் முந்தானைய புடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு. என்ன பாத்திரம் உருளுது? என்ன கிளாஸ் உளுந்து கிடக்கு? இங்க எலி தொல்லை இருக்கும் போல இருக்கு. ஒரு நாள் இதுங்களுக்கு மருந்து வச்சு போட்டு தள்ளணும். பார்த்துக்கலாம். இது எப்படிங்க? இந்த போட்டோவை நான் குப்பையில தூக்கி போட்டேன். ஓ, பொண்டாட்டி மேல இருக்க அக்கறையில எடுத்து மாட்டி வச்சுட்டானா? இரு, முதல்ல இத கலட்டுறேன். மறுபடியும் குப்பையில போட போறீங்களா? ஐயோ, இது நிக்கிதாவோட குரலாச்சே. என்ன அத்தை, என்ன பார்த்து இப்படி பயப்படுறீங்க? அப்போ பேய பார்த்தா லெஃப்ட்ல ரைட்ல வாங்குவேன்னு சொன்னீங்க. அதெல்லாம் சும்மாமா, ஒரு பில்டப்புக்காக சொன்னேன். அத்தைக்கு பேய பார்த்தா பயமாதாமா இருக்கும். ஓ, அப்போ உங்களுக்கு என்ன பார்த்தா பயமா இருக்கா? நீ இப்படி எல்லாம் பண்ணுனீனா அத்தைக்கு படபடன்னு வந்துருமா? ஆனா நீங்க பயப்படுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. மருமகளே, மருமக பேயே, அத்தைய மன்னிச்சு இப்படியே விட்டுட்டீனா ஓடிடுவேன் நானு. அது நீங்க என் போட்டோவை குப்பை தொட்டியில போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அதுதான் காரணம்னா, அத்தைக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுமா, உன் போட்டோவை எப்படி அலங்காரம் பண்ணி ரெடி பண்றேன்னு பாருமா. பாக்குறேன். அப்படி மட்டும் நீங்க பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் உங்க போட்டோ செவுத்துல தொங்கும். சரியா அத்தை? மருமகளே, இப்போ ஓகேவாமா? மா, சோடா எங்கேயுமே கிடைக்கலம்மா. என்னம்மா இவ போட்டோ மாட்டிருக்கு? இப்பவே கழட்டிடுறேன். சாரிம்மா. வேண்டாம். டே மகனே, உன்னை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்ததுக்கு என்னை எப்படியெல்லாம் பழி வாங்கணும்னு நினைச்சியோ, வாங்கிட்டியேடா. வந்துட்டாளாம்மா? ஆமாண்டா. ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை அவ இந்த வீட்டுல பேயா இருக்கான்னு சொல்லி இருந்தா நான் இந்த வீட்டு பக்கமே தலை வச்சு படுத்திருக்க மாட்டேனேடா. சாரிம்மா, உன்னால ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைச்சு கூப்பிட்டேன். டே தேவா, நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது? ஆனா ஒண்ணு மட்டும்டா, மருமக பேய் மாதிரி இருக்கலாம்டா. ஆனா பேயே மருமகளா வந்தா எப்படிடா சமாளிக்கிறது? கொஞ்சம் பார்த்து பேசுமா. இப்ப கூட
அவ நம்ம பின்னாடி நின்னாலும் நிக்கலாம். அப்படியாடா? ஆமாம்மா. சீக்கிரம் ஊர் பக்கம் போயிடணும். அம்மாடி நிக்கிதா, ஏமா இப்படி வந்து திடீர்னு பயமுறுத்துற? அத்தை ஹார்ட் பேஷண்ட்டுமா, பொட்டுன்னு போயிருவனேமா. சாரி அத்தை. அத்தை எதுக்கு பேக் பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஊர்ல உங்க மாமா தனியா இருப்பாரு, அவருக்கு நான் இல்லைன்னா ஒரு வேலையும் ஓடாது, அதான் போய் பார்த்துட்டு வந்துடலான்னு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அத்தை போய் தானே சொல்றீங்க? நீங்க என்ன பார்த்து பயந்து தானே கிளம்புறீங்க? எனக்கா பயமா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையம்மா. அப்ப என்ன பார்த்தா உங்களுக்கு பயமா இல்ல? நிக்கிதா, இப்படி வாய்ஸ மாத்தி பேசாதம்மா, அத்தைக்கு படபடன்னு வருதுமா. சும்மா அத்தை, பயப்படாதீங்க. சரிங்க அத்தை, உங்களுக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கா? கல்யாணமான புதுசுல மாமியார் கிட்ட மருமகனா அப்படி நடந்துக்கணும் இப்படி நடந்துக்கணும்னு நானா என் மாமியாருக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தேன் தெரியுமான்னு கதெல்லாம் விட்டீங்களே, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? நிக்கிதா, அது கதை இல்லம்மா, வரலாறுமா. நான்லாம் என் மாமியார தெய்வமா மதிச்சமா, தெய்வமா மதிச்சேன். குலுக்காதீங்க அத்தை. நானு மேலோகத்துல உங்க மாமியார் பஞ்சவனத்தை மீட் பண்ணி ஷேக் ஹேண்ட் பண்ணேன். அவங்க எல்லா வரலாறையும் சொல்லிட்டாங்க. நீங்க மரியாதையை கொடுத்தது இல்லையா? பஞ்சவர்ணம் மேல போய் என்னை பத்தி புரணி பேசுறத விடல. இரு, உனக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை மந்திரிச்சு வைக்கிறேன். என்னங்க அத்தை, உங்க மாமியார் மனசுக்குள்ள திட்டுறீங்களா? இல்லையே, நான் ஏமா அவங்கள திட்ட போறேன்? சரிம்மா, அத்தைக்கு பஸ்ஸுக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்பிட்டா? நான் போயிட்டு வந்துடுறேன். என்னம்மா அவகிட்ட இருந்து நீ என்ன காப்பாத்துன்னு பார்த்தா நீ ஒன்ன காப்பாத்திக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டு இருக்க. டேய் மவனே, புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல 1000 சண்டைங்க வரலாம், அந்த சண்டைக்கு நடுவுல 3வது மனுஷங்க வரக்கூடாது. முக்கியமா மாமியாருங்க வரவே கூடாது. மா நல்லா சமாளிக்கிறமா, நீ உன்னை போய் தைரியசாலி நினைச்சேன் நானு. உன்னை யாரா அப்படி நினைக்க சொன்னது? சரி சரி, நல்ல ஒரு சாமியாரா வர சொல்லி அவளை ஓட்டுறதுக்கு ஒரு வழிய பாரு, இல்லன்னா அவ கூட வாழ்க்கை நடத்துறதுக்கு ஒரு வழிய பாத்துக்கடா. மா இந்த உலகத்திலேயே பேய் கூட குடும்பம் நடத்துன்னு சொல்ற ஒரே அம்மா நீதாமா. ஏன் உங்க அப்பா என் கூட இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தல? அது மாதிரி நினைச்சு நடத்திட்டு போடா. சரி, அம்மாக்கு பஸ்ஸுக்கு நேரமாச்சு, போயிட்டு வரட்டா? பாய் மருமகளே நிக்கிதா, பாய்மா. பாய்மா. இங்க அடி பண்ற? அப்போ உன்னால என் கூட வாழ முடியாதுல? பேய் கூட எப்படி வாழ முடியும்? நீ சொல்றதும் கரெக்ட் தான். அப்போ நீ செத்துட்டா பேயாயிருவ. பேயும் ஒன்னா சேர்ந்து வாழலாம்ல? அப்போ நான் உன்னை கொன்னேன், உன்னை பேயாக்கிட்டேன். என்னவ செத்து செத்து விளையாடலான்ற மாதிரி சொல்லிட்டு போறா. ஐயோ டேய் தேவா, இதுக்கப்புறம் நீ இவகிட்ட ஜாக்கிரதையா தான் இருக்கணும். உள்ள போன கொன்றுவா, வெளியே போயிடலாம். ஆண்டியா, ஒரு மனுஷன் நிம்மதியாவே இருக்க விட மாட்டல நீ. என்னடா பண்றீங்க? ஓ, நான் உன்னை கொன்றுவேன் பயந்து போய் இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கியா? ஆமா, உனக்கு பயந்து அப்படியே ஒளியறாங்க. நான்லாம் உனக்கு பயப்படல. அப்ப பயம் இல்லையா? உன்னை கொன்றட்டுமா? ஏய் சும்மாவே இருக்க மாட்டியாடி? எப்ப பாரு கொன்றவா செத்துறியா பேயாயிரியான்னு. எனக்குலாம் லைஃப் இருக்குடி, லைஃப்ல நிறைய சாதிக்கணும். சும்மா எப்ப பாரு செத்துருன்னு உயிரை வாங்கிட்டு இருக்க. சரி சரிடா, பதறாத. நான் சும்மா தான் சொன்னேன். நான் ஒன்னும் அவ்வளவு மோசமானவளா இல்ல. நீ மோசமானவ இல்லையா? சரி, உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டா? என்ன சொல்ல போற? 150 நாள் இருக்கேன்னு சொன்ன, இப்ப என்ன 200 நாள் இருக்க போறியா? இல்ல, நான் போறேன். போறியா? நீ இப்படிலாம் சொல்ற ஆளே இல்லையே, என்ன இந்த திடீர் மாற்றம்? அதுவா, உங்க அம்மா இருக்காங்கல்ல? ஆமா. நிக்கிதா, அத்தை ஒரு விஷயம் சொல்லணும் உங்ககிட்ட. சொல்லுங்க அத்தை. நான் சொல்றத கேட்டு நீ கோவப்பட மாட்டல்ல? ஆணோ பொண்ணோ அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அப்படிதான் என் மகனோட வாழ்க்கையில நீ கடைசி வரைக்கும் வரணும்னு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனா நீயோ ஆக்சிடென்ட்ல இப்படி அல்பாயுஸ்ல போவேன்னு நாங்க யாரும் எதிர்பார்க்கலமா. அதனால என் புள்ள இன்னொரு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அது மாதிரி நீ உன் புருஷன் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுவதானே? அதனால சீக்கிரம் அவன் வாழ்க்கையில இருந்து நீ போயிடுமா. சரிம்மா, அத்தை போயிட்டு வரேன்.
நான் உன்னை பழிலாம் வாங்க வரலடா டவுசரே. சும்மா உன்னை பயம்படுத்திட்டு இருந்தேன், அவ்வளோதான். சும்மா பயமுறுத்துனியா? ஏய், நான் செத்து பேயாயி உன்னை பயமுறுத்திருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும்டி. சரி, அதெல்லாம் விடு. எனக்கு கடைசியா ஒரு ஆசை இருக்கு. அதை மட்டும் நீ நிறைவேற்றிட்டனா என் ஆத்மா சாந்தி அடைஞ்சு நான் நிம்மதியா போயிடுவேன். எங்கடா இன்னும் எந்த ஆசையும் வரலையேன்னு பார்த்தேன். நீ எப்படி என்னை விட்டு போக மாட்ட. சரி சொல்லு, என்ன ஆசையும் நிறைவேற்றிடுறேன். அதுவா, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும். இன்னொரு கல்யாணமா? ஆமாண்டா, நீ பண்ணிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னும் உனக்கு லைஃப் இருக்கு. பொண்டாட்டி செத்துட்டா இல்ல விட்டுட்டு போயிட்டா கல்யாணம் பண்ணிக்காம இருக்கணும்னு ஒரு அவசியமும் இல்ல. அது மட்டும் இல்லாம எல்லா மனுஷனுக்கும் லைஃப் லாங் ஒரு துணை தேவை. உங்க அம்மா சொன்னது கரெக்ட் தான், உனக்கும் ஒரு துணை தேவை. தயவு செய்து கல்யாணம் பண்ணிக்கோ. ஏய், லூசு மாதிரி பேசிட்டு இருக்காதடி. எனக்கு இன்னொரு கல்யாணத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீ லைஃப் லாங் என் கூட பேயாவே இரு. நான் பேய் கூடயே வாழ்ந்துட்டு போயிடுறேன். இங்க பாருடா டவுசரே, என்னோட கடைசி ஆசை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுதான். அது மட்டும் இல்லாம ஒரு ஆன்மாவால கடைசி வரைக்கும் கூடயே இருக்க முடியாது. அவங்களோட டைம் முடிஞ்சிச்சுன்னா போய் தான் ஆகணும். சரின்னு சொல்லு டவுசரே. சரி. தேங்க்யூ டவுசரே. ஆனா நீ சொன்னதுக்காக உடனேலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்கா எப்போ தோணுதோ அப்பதான் பண்ணிப்பேன். ஓகே நிகிதா? நிகிதா? லைஃப்ல ஒரு பார்ட்னர் ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் பிரிஞ்சிடுறோம். சில நேரத்தில் இந்த உலகத்திலேயே அவங்க இல்லாமல் போயிடுறாங்க. ஆனால் அதுக்காக அடுத்த லைஃப் இல்லைன்னு இல்லை, நமக்காக கண்டிப்பாக இன்னொருத்தர் இருப்பாங்க. அவங்களுக்காக வெயிட் பண்ணுங்க. என் ஒய்ஃப் மாதிரி இன்னொரு பொண்ணு என் லைஃப்பில் வருவாளான்னு கேட்டால் எனக்கு தெரில. ஆனால் நான் ஹாப்பியாக இருக்குன்னு நினச்சேன். என் ஒய்ஃப்காக நான் எப்படியாவது ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுவேன். ஈஸியாக என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டா. நான் மனசு முழுக்க அவள் மட்டும்தான் இருக்கா. பார்க்கலாம். பட் ஸ்டில் ஐ லவ் மை ஒய்ஃப்.